இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னங்க சார்? என்ன மேடம் 100 ரூபா கொடுக்குறீங்க? 1000 ரூபா கொடுங்க மேடம். என்ன சார் குடுக்கறத வாங்கிக்காம டிமாண்ட் பண்றீங்க? என்ன பத்மா, யார் இவங்க? நம்ம அம்மன் கோவிலுக்கு டொனேஷன் கேட்டு வந்திருக்காங்க. 100 ரூபா கொடுத்தா பத்தாது, 1000 ரூபா கொடுன்னு கேக்குறாங்க. சாமி காரியம் மேடம், கொடுக்க சொல்லுங்க மேடம். ஏங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு நன்கொடை கொடுக்கறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறது கொடுக்கறவங்களோட மனசையும் வசதியையும் பொறுத்து இருக்கு. இவ்வளவுதான் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. எங்க சக்திக்கு முடிஞ்சதை கொடுக்கறோம், அத சந்தோஷமா வாங்கிட்டு போங்க. பத்மா, அது கொடு. எங்க தேர்றது? 1000 ரூபாய் கேட்டா 100 ரூபா தராங்க. இம்மா பெரிய கடையை மட்டும் வச்சிருக்காங்க. என்னம்மா இது? பார்த்து கொடுமா. ஏய், இது நம்ம காளியண்ணனுக்கு தெரிஞ்சவங்க கடைடா. இங்க வந்து பணம் கேட்டோன்னு அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சரி, போலாம். என்னடா நம்ம கடை பக்கம்? அது ஒண்ணு இல்லண்ணா, பசங்க அம்மன் கோவில் திருவிழாக்கு டொனேஷன் கேட்டு வந்திருக்கானுங்க. இது நம்ம கடன் தெரியாம உள்ள வந்துட்டானுங்க. நான் எடுத்து சொல்லிட்டேன்னா, வேற ஒண்ணும் இல்ல. ஏன் நம்ம கடனா வாங்க கூடாதுன்னு இருக்கா? ஆமா, எவ்வளவு கேட்ட? அது வந்து சும்மா சொல்லு. அண்ணா, 1000 ரூபாய் தானே. 1000 ரூபாயா? சரி, அது பக்கத்துல ஒரு சைபர் போட்டு 10,001 எழுதிக்கோ. ஆனா ரசீதுல பேரை மட்டும் வினோதினி காளீஸ்வரன் எழுதிக்கோ. உனக்கெல்லாம் நல்ல விதமா சொல்லியும் பார்த்தாச்சு, போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தும் பார்த்தாச்சு, உன்னை அடிச்சு வேற பார்த்தாச்சு. இன்னும் நீ திருந்தலனா நீ எல்லாம் என்னதான் ஜென்மமோ? ஏய், இது எங்களுக்குள்ள அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல நீங்க எதுவும் கோவப்படுறாதீங்க. உங்களுக்கு பணம் வந்து சேரும். பேரை மட்டும் ரசீதுல கரெக்டா போட்டு அனுப்புங்க. போங்க. சரி, வரணும். வினோ, ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதை தொலைச்ச இடத்துல தான் தேடணும். நான் மனச மட்டும் சொல்லல, என்னோட கௌரவம், என்னோட கெத்து எல்லாத்தையும் தொலைச்சது உங்ககிட்ட தானே. அது திரும்ப கிடைக்கணும்னா நான் இங்க திரும்ப திரும்ப வந்துதானே ஆகணும். தொலைச்ச விஷயம் கிடைக்கிற வரைக்கும். ஓஹோ, மனசுல உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? என்னைக்குமே நீ நினைக்கிறது கனவுல கூட பலிக்காது. வீணா என்கிட்ட பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிடு. இல்லனா இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஏய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் இனிமே உன்னை எப்பவும் டென்ஷன் பண்ண மாட்டேன், தொந்தரவும் பண்ண மாட்டேன். ஆனா உன்னை விடவும் மாட்டேன். வரட்டா? எலிய மருந்து வச்சு சாவடிச்சிடலாம். இவன் தொல்லைய என்ன பண்றதுன்னு தெரியலையே. கேட்ட பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமும் இப்படி பிரச்சனை பண்றானே. என்னதான் முடிவு இதுக்கு? அநியாயம் அக்கிரமம் பண்றவங்களுக்கு நாம முடிவு எழுத வேண்டாம். ஏற்கனவே அவனுக்கான முடிவை அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருப்பான். அத வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். சரி பத்மா, நீ கடையை பாத்துக்கோ. வீட்டுக்கு வேண்டப்பட்டவங்க வந்திருக்காங்கன்னு அத்தை போன் பண்ணி சொன்னாங்க. நான் போய் ஒரு 8 பாத்துட்டு வந்துடுறேன். சரி வினோ, மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்த முடியாதுல்ல, நம்ம பாத்துக்கலாம். சரி, நீ போயிட்டு வா. ம்.